தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு சிறப்பாக துவங்கட்டும். 8/2/2026 என்கிற இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்திலே விஸ்வவாசு வருடத்திலே தை மாதம் என்கிற மாதத்திலே 25ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் சுப முகூர்த்த நாளாக போற்றிருக்கோம். வெற்றி தரும் நாள். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருமணங்களை அவாய்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்க சம்மந்தி முறை சாப்பாடுன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி சாப்பிட்டாக்க அவங்களுக்குள்ள பகை வரும்னு சொல்லுவோம். அதனால் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். திருமணத்தில் சில சச்சரவுகள் வரும் அப்படிங்கிறனால முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைப்பதை அவாய்ட் பண்ணுவோம். வெல்வியார் முகூர்த்தத்தை குறிக்கும்போது உத்தராயணம் என்கிற இந்த காலகட்டத்திலே ஹேமந்த ருது என்கிற மகர மாதத்திலே நாம் இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரை. இந்த தேய்பிரையில் இன்றைக்கி சப்தமி திதி இருக்கிறது. காலையில் 5:11 வரைக்கும் சஷ்டி திதி இருக்கும். அப்புறம் சப்தமி திதி. சித்திரை காலை 4:53 வரைக்கும். அதுக்கப்புறம் சுவாதி என்கிற காற்றின் துலா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரமாக வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த சப்தமி வந்தால் பானு சப்தமின்னு பேர். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, அந்த குதிரைகள்லாம் ஓட்டிகிட்டு வருவார்ல சூரிய பகவான், அப்படி பார்த்துருப்பீங்க படம். 7 குதிரை வரும். அந்த சப்தமின்னா 7 குதிரை. அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் சூரியனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் நிறைய இருக்குது சார். தந்தை மூலியமாக பெரிய பேச்சுவார்த்தைகள் இல்லை சார். பூர்வீக சொத்துக்களில் தடை சார். அதிகாரத்திலையும் சார். கௌரவம் பாதிக்கப்படுதா சார். கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டாக் அப்படி நின்று போய் கிடக்கு சார். இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் இந்த பானு சுப்தமியின் வழிபாடு நிரந்தர தீர்வை தரும். இன்றைக்கி காலையில் அந்த சுப முகூர்த்த நேரம்னு சொல்லலாம் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பண்ணுங்கள். மத்தியான வேலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் சூரியனை பார்த்து வழிபடுங்கள். இன்றைய நாள் ராகு காலம் சாயங்கால வேலையில் 4:06, குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. வாரசூலம் அப்படிங்கிறது மேற்கில் வெள்ளம் பரிகாரம். மகர லக்னம் என்கிற லக்னத்துக்குள்ளே சூரியன் இருக்கிறார். சூரியனின் இருப்பு நேரம் அப்படின்னாக்க வினாழிகள் இருப்பார். 54 வினாழிகள் இருப்பார். 6:35 சூரியனின் உதய நேரம். இன்றைய நாளிலே சௌபாகியம் என்கிறவும் கரஜை என்கிற யோககரணங்களை கொண்ட நாளாக இருக்கிறது. இந்த சௌபாகியம் அப்படி சொல்லும்போதே நமக்கு பாக்கியங்கள் பலதும் கிடைத்துவிடும். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, நமக்கு நல்லதான விஷயங்களெல்லாம் நிறைய நடக்கும். கரஜை அப்படின்னாக்க யானைன்னு பேர். எதையுமே ஸ்ட்ராங்காக செய்கிறது, மனசில் நிறுத்தி வைத்து செய்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்டது. விதைக்கிறது, பயிர் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பண்ணலாம். இது எல்லாமே நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்களெல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டது, ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுற சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதுபோல் வாசனை, அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கிறது, பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதுவும் சப்தமி திதி. சப்தமி திதியில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வீடு கட்டுறதாக இருக்கலாம், விவாகம் செய்வதாக இருக்கலாம். இதெல்லாம் நல்ல விருத்தியை தரும்னு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சுபமுகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எங்கெல்லாம் கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது மகர ராசிக்குள்ளர, புதனும் ராகுவும் சுக்கிரனும் கும்பராசிக்குள்ளர, சனி பகவான் அமர்ந்திருப்பது மீன ராசியிலும், வக்கரகதியிலே மிதுன ராசியிலே குருவும், கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் துலா ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த சந்திர பகவான் காலச்சக்கர புருஷத்தின் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார். களத்திர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இவருக்கு எப்படி ஒரு ராசிக்கு பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம்.
மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகன யோகம் மற்றும் தாயார் சுகம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்குரியவர் சந்திரன். அவர் மன்னத்துக்கு காரகன், ஆத்மாவுக்கு காரகன் சூரியன், உடலுக்கு காரியனான இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு கலத்திரத்தின் மூலியமாக கணவன் மனைக்குள்ளே நல்ல அந்யோன்யம் சுகங்கள் உண்டு. இன்றைய நாள் மகிழ்ச்சியின் ஒரு ஆரவாரம் இருக்கும், மனதிலே அமைதியும் இருக்கும். செய்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி தெளிவாக செய்வீங்க. இன்றைக்கி நிறைய யோசித்து செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு. நிறைய பரபரப்பாக இருந்தாலும் அதில் சிலதெல்லாம் இது விட்டு போகக்கூடாது அது விட்டு போகக்கூடாது கணக்கு வச்சு பண்ணக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி கரெக்டாக இருப்பீங்க. 3, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் நிரந்தரம் இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் என்கிற 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளார இருக்கக்கூடியவர் தான் இந்த சந்திரன். இவர் இன்னைக்கு ரிண ரோக சத்ரு என்கிற சத்ருஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது வழக்கு, நோய் மற்றும் எல்லா விதமான மருத்துவத்தில் ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடியவரான இடத்துக்கு போகிறதுனால நிறைய விஷயங்களிலே முன்னேற்றம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொடுத்த கடனை வாங்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. கேட்குறதால பணம் கிடைக்கும், பயிர் பார்க்காம போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கேட்டு வாங்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பயன்படுத்துங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பானு சப்தமி என்கிற அந்த நல்ல நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரங்கள். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் இருக்கிறத இன்றைக்கி கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 7, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அதற்கு உறுதுணையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த ஜெமினி அப்படின்னா ரெட்டை அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு மனதிலும் 2 மிருகசிருஷம் இருக்கிறதுனால முயற்சிகளும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. குடும்பஸ்தானம் என்கிற இந்த சந்திர பகவானின் சேர்க்கையானது 5ஆம் இடத்துல போய் உட்காரும். குழந்தைகள் வழியிலே சந்தோஷத்தை பற்றி எதிர்பார்க்கும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஆடை ஆபரணங்களை விஷயங்கள், அவங்களுக்கான முன்னேற்றங்கள், அவர்களுக்கான முதலீடுகள், எப்படி ப்ரையாரிட்டி குழந்தைகளை பேஸ் பண்ணி அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. அவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பீங்க அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை. அவங்களுடைய அந்த சுட்டித்தனங்கள், அவருடைய சேட்டைகள் இல்லை வளர்ச்சிகள் இது எல்லாமே மனதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி துவக்கம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி மனசை பிரைட்டாக சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நாள் இன்று 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்கள் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வழியை செய்யும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனான சந்திரன் சுகஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அதுவும் பூமி என்கிற இடத்துக்குள்ளே போகிறார். சுவாதி என்கிற நட்சத்திரத்துக்கு கீழே போகிறார். இந்த சுவாதிக்குள்ளே போயிட்டாலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான புகழ் ஜாஸ்தியாகும். கீர்த்தின்னு சொல்லுவான். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், உங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார் இந்த லக்ஷ்மி நரசிம்மனின் வழிபாடு. அதனால் இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மனை ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பூமி, வர்த்தகங்கள், அதுபோல் வாகனங்களில் இருக்கக்கூடிய புதிய மாற்றங்களை பற்றின யோசனைகள், பயணங்களினால் வரக்கூடிய லாபங்கள், இதெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த லக்ஷ்மி நரசிம்மனின் தியானத்தினால். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, தன விரயத்துக்கான இந்த சந்திர பகவான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானானவர் முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே போகிறார். இளைய சகோதரர்களுடைய இடத்துல போகிறார்.
சகோதரர் கூட இணக்கம் ஜாஸ்தியாகும். அவர் எப்படின்னா அப்படி உங்களோட ஜெல்லாகிறது எப்படி காற்று மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காற்று மாதிரி உங்களோட ஒருங்கே இருப்பார். காற்றுல ஒரு சில விஷயங்கள் உண்டு, தென்றலும் உண்டு புயலும் உண்டு இல்லைங்களா? அதை நல்லா மனசில் வச்சுக்கணுங்க. அவங்கள சும்மா ப்ரோவோக் பண்ணுறதுன்ற மாதிரி பண்ணிங்கன்னா புயலாக மாறிடுவாங்க. அவங்கள வருடி கொடுத்தீர்கள் என்றால் தென்றலாக இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் இணக்கமாக சகோதரத்தோடு இருக்கணும். அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்களோட இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் நன்மையை தரும் இன்றைய நாளிலே. 9, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்கள் மனநிலை சகோதரமாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றார். பல விதத்திலும் மனதில் கொஞ்சம் பெருமையை கொடுக்கும். குடும்பத்தில் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதெல்லாம் சாதிச்சுட்டேன்னு 10 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு குதூகலம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதுவும் தன்னுடைய இடத்துல திக்பலத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறதுனால கர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மைண்டில் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. அவங்க உங்களுக்கான சொத்து அப்படின்னே வெளியில் பெருமையாக சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைய நாளை இன்னும் மெருகூட்டுவதற்கு 2, 6 அன்றைய அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்கள் பெருமையை பறைசாற்றும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு நான் யார் அப்படிங்கிற தெளிவை கொடுக்கும். ஞானம், செல்வம், அன்பு, கருணை, மகிழ்ச்சி இதெல்லாமே அப்படியே கொண்டு வந்து வைப்பார் உங்கள்கிட்ட. தொழிலில் அப்படி கார்டியல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். அப்படி எல்லாருக்கூடையும் நல்ல மிங்கிள் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல விருத்தியெல்லாம் வரும். முக்கியமாக துணி வியாபாரத்தில் நீங்கள் இன்றைக்கி வெண்ண மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அழகாக எல்லாருக்கும் நெளிவு சுழிவோடு பேசி நிறைய வாடிக்கையாளரை கவரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையுது. அந்த ஏற்ற மாதிரி இன்றைக்கி டியூன் பண்ணுறீங்க. 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய இன்றைக்கி லாபங்கள் வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. குடும்பத்திலே அதிகப்படியான ஒரு பற்றுதல், அன்பு, ஆதரவு, இதனால் இன்றைக்கி குடும்பத்தின் சுப செலவுகள் நிறைய இருக்கும். முக்கியமாக அந்த திருமண செலவுகள், சுப நிகழ்வுகள், அது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அலைச்சல்களும் உண்டு. அந்த அலைச்சலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரெகக்னிஷனும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பொது காரியங்கள்லாம் கூட இருக்கும். இன்றைக்கி 4 பேரை பார்க்கும்போது, சார் நம்ம ஊர் கோயிலில் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் போடுவாங்க. அப்படி உங்களுக்கு சில முதன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், அதுக்கான வேலைகளை அடுத்து முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் தந்தை வழியில் சில தடைகள் இருந்தது. அந்த தடைகள் நீங்குவதற்கான காரணமும் காரியமும் இன்றைக்கி புரிய ஆரம்பிக்கும். 9, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில சிக்கல்கள் தீர்வாகுவதற்கு வழி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவரான இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே வந்ததனாலே உங்களுக்கு பல விதத்திலும் வியாபாரத்திலே லாபம், தொழிலிலே முன்னேற்றம், இட மாறுதலுக்கான வகைகள் மற்றும் ஒருவருக்கொரு புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த புரிதல் எல்லாம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தின் வெளிப்பாடாய் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. புதிய நட்பு உங்களுக்கு பிரபலத்தை சேர்த்து கொடுக்கும். நல்ல சார், அவர் செலிப்ரிட்டி சார், நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க.
அதுபோல் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு பர்மனண்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் துணை நிற்கக்கூடியவராக மாறுவார். புதிய வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரமாகவும் அமையும். பயணங்கள் வெற்றி தரும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் தருவதற்கு 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் உங்களுடைய உடல் அப்படிங்கிற விஷயம், மனோகாரகன் என்கிற எண்ணம் கொண்ட சந்திரன் தொழில் என்கிற இடத்துக்குள்ளே போகிறார். தொழில் ஸ்தானம் அப்படின்னாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்ய முடியும். இன்றைக்கி அது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவுட்டிங் சார், எங்கே சார் வேலை இருக்குன்னா, சிலவங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வேலை பார்க்குற சூழ்நிலையெல்லாம் இருக்குது சார். பயணங்களில் இருக்கவங்களாம் வேலை பண்ணுறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பண்ணுறாங்க, வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலை பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்டியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம், விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அந்த எண்ண பரிமாற்றங்களும் லாபத்தை கொடுவதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்காரர் 9ஆம் இடம் என்கிற இந்த துலா ராசிக்குள்ளே வரார். துலா ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பொது நலன்கள் பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும். விவேகமாக திங்க் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய செய்வீங்க. யோசித்து செய்கிறது, உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது. முக்கியமாக இன்றைக்கி அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறையில் இருப்பவர்கள், அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. கன்சல்டன்ட்கிட்டலாம் இன்றைக்கி நிறைய கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் வரும். முக்கியமாக தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி சர்வீசஸ் சொல்லுவோம். அதிலெல்லாம் வந்து கேட்கக்கூடியது விவேகமான ஐடியாஸ், நிறைய புதிய நுணுக்கமான அடுத்தவன் சொல்லாத புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. 2, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் விவேகம் மற்றவர்களுக்கு நிச்சய பலன் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியின் பஞ்சமஸ்தானத்துக்குரிய அறிவுஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே அமர்கிறார். அஷ்டமம். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினுடைய சாரத்தை கொண்டவர். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனாலே உங்களுடைய புகழும் உழைப்பினால் வந்த அந்த ரெகக்னேஷனும் இன்றைக்கி நல்லா தெரியும். நிறைய வேலை இருக்கும். இன்றைக்கி ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் சமாளித்து செய்யக்கூடிய சூழ்நிலையும், அதை செஞ்சதுனால உங்களுக்கான அந்த பாராட்டுதலும் இன்றைக்கி உண்டு. 7, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சய பலன் அமையும். வாழ்க வளத்துடன்.